ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மன்னிக்கவும், புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம், தூய யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 9வது வார்த்தை. 2வது அதிகாரம் 9வது வார்த்தை. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 9வது வார்த்தை. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. புனித யோவான், நற்செய்தியாளர் புனித யோவானுக்கு ஒரு பெயர் உண்டு, புனை பெயர். என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பு சீடர். இன்னொன்று உண்டு, அன்பின் அப்போஸ்தலர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். அன்பின் அப்போஸ்தலர். ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய மார்பிலே இராப்போசன வேலையிலே சாய்ந்திருந்தார். அவருடைய திருமுகத்தை எடுத்து படிப்பீங்கன்னா அன்பு 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 செய்யுங்க, அன்பு செய்து வாழுங்க, அன்பு செய்கிற ஒரு இடத்துல இயேசு இருக்கிறார், அன்பு செய்ய ஒரு இடத்துல இயேசு இல்லை அப்படின்னு அன்பு செய்து வாழ்வதையே சொல்லி கொண்டு இருப்பார். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. பாருங்க, உலகம் எங்கும் போர் அது இதுமா இருக்கு. இயேசுவுக்கு புகழ். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளால் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே போர். அதில் பல நாடுகள் இப்போ குறுக்கிடுது, பங்கெடுத்துக்கிறது. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாந்து, இப்படி நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக வர்றாங்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அதே போல் பாலஸ்தீனத்துக்கு சார்பாக ஈரான், இப்படிப்பட்ட பல நாடுகள் வருது. இப்போ இதுக்குள்ள பல குழப்பம். இவங்களை விரும்பாத சிலர் இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்றாங்க. ஆக இந்த போர் பலனடையுது. போர் பலவீனமாகி சமாதானம் ஏற்படுவதற்காக போர் போர் பலனடைகிறது. வேற என்ன போர் இருக்கு? உக்ரைனில் போர். உக்ரைனில் போர் ஆரம்பித்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது ஓயல். அதுக்குள்ள இது இந்த உக்ரைன் போரில் ரஷ்யா இருக்குது. அதுலேயும் ரஷ்யா போய் தலையிட்டு இருக்கிறாங்க. எங்கே? இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் ரஷ்யா தலையிட்டு இருக்கு. ஆக இந்த சூழ்நிலையில் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணத்தினால வருதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. அதான் வாசிக்க கண்டம் பாருங்க. யோவான் எழுதுகிறார், ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்ளாதோர் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க, தங்களுக்கு பார்வை இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தைகளின் பார்க்கும்போது நிறைய பேர் கண்ணு இருந்தும் குருடர்களாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி.
இயேசு வாழ்க. இன்றைக்கு அன்பு இல்லை. அன்பு எங்கே இல்லை? வீட்டில் இல்லை. அன்பு எங்கே இல்லை? குடும்பத்தில் இல்லை. நான் இங்கே முன்னால் இந்த ஒரு கருத்தை பேசுவதற்கு இப்போலாம் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா நான் இன்றைக்கு உலகத்தில் இது இல்லை. எங்கே இல்லை? எங்கே இல்லை? உலகத்தில் இல்லை, நம்ம வீட்டில் இல்லை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பவுலடிகள் தெளிவாக எழுதுறாரு, நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். அன்பு எனக்கு இல்லையேல், அன்பு எனக்கு இல்லையேல். வாசிங்க. நான் தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லுவேன். அப்படி இருக்கிறீங்களா? அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, இருப்பாங்க. என்னாச்சு? அதில் ஒரு மைக் எடுத்து வச்சுக்கோங்க. என்னிடம் அன்பு, கவனிக்கிறீங்களா? என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை. என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. நிறைய ஜபங்கள்லாம் பண்ணலாம். பாத யாத்திரையாக இங்கேருந்து அமெரிக்காவில் உள்ள மாதா கோயிலுக்கு போகலாம். ஆனால் என்னிடத்தில் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. வாசிக்கிறாங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. அன்பு என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென்ன ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. என்னிடத்தில் அன்பு இல்லையேல் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு ஜபம் படித்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு ஜபமால சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ பாத யாத்திரையாக போயும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு அசனம் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் ஒன்றுமில்லை, அன்பு எனக்கு இல்லையேல். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அன்பு ஏங்குது. பிள்ளைகள் பெற்றோர் அன்புக்காக ஏங்குறாங்க. பிள்ளைகள் பெற்றோர் அன்புக்காக ஏங்கி தவிக்கிறார்கள். பெற்றோர்களுக்குள்ளே கணவன் மனைவியுடைய அன்புக்காக, மனைவி கணவனுடைய அன்புக்காக ஏங்குறாங்க. அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அன்பு இல்லை? மனைவி சீரியலை பார்த்தா போதும், அதுதான் வாழ்க்கைன்னு இருக்கிறாங்க. கணவனோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு இல்லை. கணவன் உழைத்துட்டு வருகிறார், அவர் வந்தா சாப்பிட்டா படுத்தா தூங்கினா போதுமான அவர் இருக்கிறார். அன்பு வார்த்தைகள் இல்லை, பரிமாற்றம் இல்லை, அன்பு பரிமாற்றம் இல்லை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்ப தலைவர் தன் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வசதியோடு இருக்கணும், பிள்ளைகள் உயர்வாக வரணும், சீரும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடினமாக உழைத்தார். தன்னுடைய அலுவலகத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். முதல்ல காலையில் 9 மணிக்கு போவார் ஆஃபீஸுக்கு. அப்புறம் 8 மணிக்கு போக ஆரம்பித்தார். அப்புறம் 7 மணிக்கு போக ஆரம்பித்தார். அப்புறம் 6, 6:30க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டார். முதல்ல 7 மணிக்கு வீட்டுக்கு வருவார். பிறகு 8, 9, 10, 11. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிள்ளைங்க நல்லா படிக்கணும் பார்த்துட்டிங்களா? என்ன செஞ்சாங்க? இங்கிலீஷ், என்னது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சாங்க. நிறைய டியூஷன்லாம் கொடுத்தாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணும்?
காலையில் 5 மணிக்கு மேலே டியூஷன் போயிடும். போயிட்டு வரும், அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு கிளம்பும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே அம்மா மாமா அந்த காப்பியை குடிமா, டியூஷனுக்கு நேராச்சு, டியூஷனுக்கு போயிடும். டியூஷன் போயிட்டு வர்றது 9 மணிக்கு வரும். 9 மணிக்கு வந்து ஹோம்ஒர்க் செய்யும். இப்போல்லாம் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்கும். அவங்க அப்பா அந்த குழந்தை எழும்புறதுக்கு முன்னாடி அவர் போயிடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் வரும்போது இது படுத்து தூங்கிடும். இயேசுவுக்கு புகழ். அங்கே அன்பு இல்லை. மாடா உழைத்தார். எது? பிள்ளை நல்லா இருக்கணும், பிள்ளை சீரும் சிறப்புமாக இருக்கணும். அன்பு இல்லையே ஒன்றுமில்லை. அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. அதான் சொல்கிறோம், பெற்ற தாய் தகப்பன் அந்த பிள்ளையை எடுத்து சீராட்டி பாலூட்டி அணைத்து அரவணைத்து கொஞ்சி குழாவவில்லை என்றால் அந்த பிள்ளை என்ன செய்யுது? எடுப்பார் கைப்பில். யார் எடுத்து கொஞ்சுறாங்களோ அன்பு செய்கிறாங்களோ அவங்கள தான் அது பெற்றோர்னு பிடித்து கொள்ளும், அவங்கள தான் அது அன்பு செய்யும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அந்த சின்னஞ்சிறு வயசில் அந்த பிள்ளையை யார் அன்பு செய்கிறார்கள் என்று அது நினைக்குதோ, அது விரும்புதோ, அது பற்றி கொள்ளுதோ அவங்கள விரும்பும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளை நல்லா படித்து வளர்ந்து வந்தது. 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தது. அதற்கு ஒரு நாள் பர்த்டே வந்தது, பிறந்த நாள். நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் ரெடி. இன்னும் அதுக்கு என்ன கிஃப்ட்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ரெடி. காலையிலே முழிச்சா. அன்றைக்கு டியூஷன்லாம் கட். வீட்டில் முழிச்சு ஒழுங்காக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக டைமுக்கு ஸ்கூலுக்கு போனால் சரி. வழக்கமாக ஸ்கூல் பஸ்ஸுக்கு போகிறவன் அன்றைக்கி ஸ்பெஷலாக கார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பிள்ளை நேரத்துக்கு போகணும், வீட்டில் நிம்மதியாக ஒழுங்காக உட்காந்து ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் ஏற்பாடாகி இருந்தது. அந்த பிள்ளை வழக்கத்துக்கு விரோதமாக அன்றைக்கி 4 மணிக்கே எழும்பிட்டான். அப்பா எழும்பி ரெடி பண்ணி கிளம்புனார். அப்பா கையை பிடிச்சா, அப்பா எனக்கு பிறந்த நாள்ப்பா, சூப்பராக எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறீங்களேப்பா, இன்றைக்கி ஒரு நாளாவது எங்கூட இருந்து கொஞ்சம் நேரம் பேசுங்கப்பா, கொஞ்ச நேரம் எங்கூட உட்காந்து பேசுங்கப்பா. அழுதுட்டான். நீ நல்லா இருக்கிறதுக்கு தாம்மா நான் இப்படி போய் உழைக்கிறேன். அப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்கப்பா? இங்கே கவனிக்கணும், அங்கே இங்கே பேசக்கூடாது தயவு செய்து. என்னுடைய கவனம் சிதறிடும். என்ன கருத்து சொல்ல வந்தோன்னா அதெல்லாம் போயிடும், மறந்துடும். அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தா. வீட்டுக்குள்ளே ஓடி போனான். ஒரு உண்டியலை எடுத்துகிட்டு வந்தா. அப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் கணக்கு விழுதுப்பா, இது எண்ணி பாருங்கப்பா, எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், நீங்களும் அம்மாவும் எனக்கு தருகிற அப்பப்போ தருகிற பணத்தை நான் சேமித்து வச்சுருக்கிறேன்ப்பா அப்படின்னு. நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு என் கூட இருங்கப்பா, நான் ஸ்கூலுக்கு போன அப்புறம் போங்கப்பா, நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் வீட்டில் இருங்கப்பா, எனக்கு உங்களுடைய அன்பு வேணும்ப்பா. எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மா கொண்டு ஸ்கூலில் விடுறாங்கப்பா, அவங்க கூப்பிட்றதுக்கு வர்றாங்கப்பா. சில பிள்ளைங்களுக்கு மதியம் வீட்டில் இருந்து ஸ்பெஷல் கூட்டெலாம் கொண்டு வர்றாங்கப்பா, என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா அப்படின்னு ஏங்கி 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 அழுதான். எனக்கு என்ன குறைப்பா? ஒரு குறையும் இல்லை. ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறதே இல்லையாப்பா. நான் கண் விழிச்சா எங்கள் வீட்டில் இல்லை, நான் தூங்கின பிறகு தான் நைட்டு நீங்கள் வர்றீங்க, எங்கூட இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்து பேசுங்கப்பா, எங்கூட கொஞ்சம் நேரம் இருந்து பேசுங்கப்பா அப்படின்னு அழுதான். நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளையோட அம்மாவும் வந்தாங்க. அவங்களும் ஏங்கி ஏங்கி அழுதாங்க. இவ்வளோ நாள் அவங்க உள்ளத்தில் இருந்தது, நம்முடைய கணவர் நம்மை அன்பு மட்டும் செய்வதில்லை, ஆனால் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பினால்
பணத்திற்காக ஓடி 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 உழைக்கிறார், மாடாக உழைக்கிறார். அவருக்கு தூக்கம் பெரிதல்ல, அவருடைய உடல் சோர்வு பெரிதல்ல. நாங்கள் நல்லா தின்னு உடுத்தி படித்து நான் என் பிள்ளை நல்லா வந்தால் போதும் அப்படின்னு. இப்போ அவங்களும் சேர்ந்து அழுகுறாங்க. சொன்னாங்க, ஆமாத்தா, இந்த பிள்ளை எத்தனை நாள் என்கிட்ட சொல்லியிருக்கு தெரியுமா? அன்னைக்கு தான் அவர் அறிவு கண் திறக்கப்பட்டது. சரிம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை மாற்றி இனிமேல் ஆரம்ப காலத்தை போல் 9 மணிக்கு நீ ஸ்கூலுக்கு புறப்பட நானும் புறப்படுவேன், நீ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னார். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நேரத்தோடு வீட்டுக்கு வர்ற முயற்சி எடுத்தார். காலையில் எவ்வளோக்கு லேட்டாக போகிறக்கு முயற்சி எடுத்தார். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இப்போ அந்த வீடு கலகலன்னு இருந்துச்சு. அந்த பிள்ளை இதுவரையில் படித்ததை விட இன்னும் சூப்பராக படித்தார். அந்த பிள்ளை இதுவரையில் இருந்ததை விட மிக உற்சாகமாக இருந்தார். எல்லாம் பிரச்சனை எங்கேருந்து பாருங்க, அன்பு இல்லை. அன்பு எனக்கு இல்லையே, ஒன்றும் இல்லை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய அன்புக்கு ஏங்குறாங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் அன்புக்கு ஏங்குற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்யாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் கணவருக்கு நல்லா கொடுக்குறீங்க, ருசியாக கொடுக்குறீங்க. ருசின்னா ருசி நீங்கள் சமைக்கிற மாதிரி ருசி எந்த ஊரில் எந்த நாட்டிலும் இருக்காது. உங்கள் கணவர் கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் அன்பு செய்கிறீர்களா? அவரோடு உட்கார்ந்து பேசி புழங்குறீங்களா? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. நல்லா அவருக்கு பிறந்த நாளில் வீட்டில் என்ன நடந்ததோ இல்லையோ, நீங்கள் கடன் பட்டாவது அவருக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறீங்க, அவருக்கே தெரியாது தன்னுடைய பிறந்த நாள். ஆனால் அவரை அன்பு செய்கிறீங்களா? இப்படிப்பட்ட சில செயல்கள் மட்டும்தான் இருக்கா? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஒரு தாயாருக்கு பிறந்த நாள் வந்தது. என் அன்புக்குரியவர்களே, அன்பு இல்லைன்னா அது என்னது? வெறும் பாலைவனம். கணவிக்கு மணவன் மேலே அன்பில்லை, மனைவிக்கு கணவன் மேலே அன்பில்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே அன்பில்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே அன்பில்லை. அன்பில்லை, 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 அன்பில்லை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளை அன்பு செய்து வாழணும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. அங்கே எல்லாம் இருந்தது. இயேசுவின் குடும்பத்தில் தியாகம் இருந்தது. இயேசு சாப்பிட்டாருன்னா அப்பா அம்மாவுக்கு கூட்டி இருக்குமான்னு பார்த்து தான் சாப்பிடுவார். மரியா சாப்பிட்டாங்கன்னா எப்போ சாப்பிடுவாங்க? சூசேப்பை சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சாப்பிட்டு மீதி இருந்தால் சாப்பிடுவாங்க. ஏழை குடும்பம், எளிய குடும்பம். சூசேப்பர் சாப்பிடும்போது அவர் நல்லா பார்த்துக்குறார், சட்டி பட்டிலாம் பார்ப்பார். மரியாளுக்கு கூட்டு இல்லை. இயேசுவுக்கு புகழ். எனக்கு இன்னைக்கு வயிற்றுக்கு கொஞ்சம் நல்லா இல்லைம்மா, இந்த கூட்டு கொஞ்சம் வாய்வை கொண்டு வந்துடும், அதனால் இன்றைக்கி ஒரு நாள் கூட்டு நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் பாரு. நோக்கம் எங்கே இருக்குது? மரியாள் மேலே வைத்த அன்பினால் அதை அப்படியே ஒதுக்கிறார். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இயேசு குழந்தை சொல்லுது, அப்பா அப்பா டாடி, எனக்கும் இன்னைக்கு வயிறு பொம்முன்னு இருக்குப்பா, அதனால் நான் அந்த கூட்டை எடுத்துக்கிட்டேன், பேக்கு இவ்வளவு போதும்பா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டு வயிறை மறுபடியும் இன்னும் வீங்கி ஊத வச்சிரும்பா அப்படின்னா. மகனே சாப்பிடியா? அப்பா சொன்ன நீ சொல்லாத. அங்கே அன்பு இருந்தது. அன்பு இருக்கிற இடத்துல அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவர்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்கிற இது அங்கே இருக்கும். தியாகம் இருக்கும். இயேசுவுக்கு புகழ். அன்பு இருக்கிற இடத்துல ஒருத்தர் செய்ததை ஒருத்தர் பொறுத்து சகித்து போகிற உள்ளம் இருக்கும்.
இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அல்லேலூயா. 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 இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. அன்புக்குரியவர்களே, அன்பு 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 இல்லையில் அது வீடு இல்லை. எங்கள் வீட்டில் அன்பு நிறைவாக இருக்குது, முழுமையாக இருக்குது அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. எங்கள் வீட்டில் அன்பு நிறைவாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. அன்புக்கு குறைச்சலே இல்லை. கணவன் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, பிள்ளைகளுக்குள்ள நல்ல அன்பு இருக்குது. இதில் ஒன்றும் மறுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. எல்லாரிடத்துல இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே, இந்த காலத்தில் மதினி சம்பந்தி நாத்தனார் அவர்களுக்கிடையே, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கிடையே கை தூக்குங்க. சந்தேகமாக இருக்கு. தூக்கணும்னு 2 கை இப்படி வருது, தப்புன்னு என்னமோ அந்த அந்த கை அப்படி தள்ளி விட்டுருது. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அல்லேலூயா. 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 அன்பு ஒருத்தருக்காக ஒருத்தரை வாழ வைக்கும். அன்பு ஒருத்தருக்காக ஒருத்தரை தன்னை தியாகம் செய்து வாழ வைக்கும். ஒரு வீட்டில் எல்லாரும் அன்பு செய்தாங்கன்னா, ஒரு ஆளுக்கு காய்ச்சல்னா எல்லாரும் மனதிலையும் காய்ச்சல் வந்துடும். என் தம்பிக்கு காய்ச்சல் வந்துட்டு, என் தம்பிக்கு காய்ச்சல் வந்துட்டு, என் தம்பிக்கு காய்ச்சல் வந்து, இதே தான் சிந்தனையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்த காய்ச்சலை இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இயேசுவுக்கு புகழ். என்ன சொல்லுவாங்க, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும், தனக்கு வரணும். அன்பு அப்படி இருக்கும். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. நல்ல அன்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. தன் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவர்கள் இருளில் இருக்கிறார்கள். இன்னைக்கு பாவங்கள் அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்றோம். விபச்சாரம், வேசித்தனம், களவு, கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, அபார்ஷன், எதெல்லாமோ சொல்றோம். 1 யோவான் 3:15 வாசிங்க. 1 யோவான் 3:15. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். வாசிங்க. 1 யோவான் 3:15 சொன்னேன். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். கண்டுபிடிச்சிங்களா? எதுக்கு உங்களை வாசிக்க சொல்றேன்னா, நான் பிரசங்கம் பண்றதா இருக்கக்கூடாது, இறை வார்த்தைங்கிறது இருக்கணும். அதான் நான் சொல்றதுல மாற்றம் இல்லை. 1 யோவான் 3:15 வாசிக்கிறேன் கேளுங்க. 1 யோவான் 3:15. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் 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 கொலையாளிகள். கொலையாளிகள். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எத்தனை பேர் இங்க கொலையாளர்கள் இருக்கிறோம்? எத்தனை பேர் கொலைகார பாவிகள் இருக்கிறோம்? பெற்றோரை அன்பு செய்யாதவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஃபாதர் சொன்னாங்க பார்த்துட்டிங்களா? ஜெபம் படிக்க ஆரம்பித்த உடனே என்ன தெரியுது? வீட்டுக்கு வெளியில் ஒரு குடிசையில், ஒரு டென்ட்டில் ஒரு முதியவர் படுத்து கிடக்கார். காற்றும் மழையும் வருகிறது, அவர் அதில் தான் படுத்து கிடக்கார். குளிர்ந்த காற்று மழை தன்மேல் விழுகிறது. சத்தம் போட்டு கூப்பிட்டார், யாருக்கும் கேட்கல. ஏன்னா அவரை பற்றின அக்கறை யாருக்கும் இல்லை. அவர் நல்லா இருக்குங்கிற அக்கறை யாருக்கும் இல்லை. அவர் மேலே யாருக்குமே அன்பு இல்லை. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. அன்பு இல்லை இந்த காலத்தில். பிள்ளைங்க பெற்றோர் மேல அன்பா இருக்கிறாங்க, வீட்டுக்கு வர்றவங்க என்ன பண்றாங்க? அந்த அன்பை பிரிச்சு விட்டுறாங்க, அந்த அன்பை வம்பா மாத்தி விட்டுறாங்க. இயேசுவுக்கு புகழ்.
இயேசுக்கே புகழ். ஒரு சின்ன சின்ன குறும்படம் மாதிரி ஒரு இதை ஒரு முறை நெட்டில் பார்த்தேன். ஒருத்தர் தன்னுடைய தகப்பனார இங்கே சொல்லும்போது இங்கே கவனிங்க, ஏன்னா இங்கே சொல்லும்போது இங்கே கவனிங்க, இங்கே சொல்லும்போது நீங்கள் பைபிள் படிக்காதீங்க, வீட்டில் போய் பைபிள் படிங்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி, இயேசுக்கு நன்றி. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னுடைய தகப்பனாரை முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக காரில் ஏற்றி கொண்டு அவருக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. முதியோர் இல்லத்துக்கு போயாச்சு. அந்த முதியோர் இல்லம் எப்படிப்பட்டதுன்னா, மாதம் இவ்வளவு இவ்வளவுன்னு கொடுத்துடணும். எப்படி ஏசி ரூம் இருக்கு, ஏசி இல்லாத ரூம் இருக்குது, ஹீட்டர் வச்சிருக்கிற ரூம் இருக்குது, ஹீட்டர் இல்லாத ரூம் இருக்குது, வெஜிடேரியன் சாப்பாடு இருக்குது, சைவ சாப்பாடு இருக்குது, அசைவ சாப்பாடு இருக்குது, கட்டில் இருக்குது, சோபா இருக்குது. எப்படி ரூம் வேணும் அதுக்கு தகுந்தாப்புல மாதம் இத்தனை 1000 ரூபாய்ன்னு கொடுத்துடணும். பையன் கூட்டிட்டு போனான், காரில் தான் கூட்டு போனான். ஒரு சூட்கேஸ் நிறைய அப்பாவுடைய துணிமணி அது இதெல்லாம் இருக்கிறது. அப்போ அங்கே போய் அங்கே உள்ளவர்கிட்ட, அங்கே கண்காணிப்பாளர்கிட்ட பேசுனாங்க. ஐயா எப்படி வச்சிருக்கிறீங்க, தகப்பன மகனும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏசி ரூம் வேணுமா எப்படி வேணுமா அப்படின்னு. தகப்பனார் சொல்கிறேன்னு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் இல்லைப்பா, மே மாதம் ஜூன் மாதம் வந்தால் உங்களால் முடியாது, நீங்கள் ஏசியிலே இருந்து பழக்கப்பட்டீங்கப்பா, அதனால் ஏசி ரூம் இருக்கட்டும் எங்கள் அப்பாவுக்கு. எப்படி ஹை கிளாஸ் சாப்பாடு வேணுமா, ஹை கிளாஸ் சாப்பாடு தான். எதுக்குப்பா, வயிற்றுக்கு தானேப்பா சாப்பாடு, வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நல்லா சாப்பிட்டு பழகிருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் பேசி முடித்தாச்சு. பேசி முடிச்சுட்டு காரில் இருந்த தகப்பனாருடைய சூட்கேஸில் இருந்த எல்லா பொருட்களை எடுப்பதற்காக காருக்கு வந்தான். காருக்கு வந்த உடனே ஒரு ஃபோன் வந்துச்சு வீட்டில் இருந்து. ஹலோ, என்ன ஏங்க அங்கே ஒரு இது இப்போ என்னன்னு கவனிச்சிட்டு வந்துருங்க, சொல்லிட்டு வந்துருங்க, இந்த கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டரு பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் வீட்டுக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்க. கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டருக்கு தீபாவளி பொங்கல் அது இதுக்கெல்லாம் வீட்டுக்கு விட வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்க. சரி சரி வை, அதெல்லாம் எனக்கு தெரியும். எரிச்சலோட இவர் சொன்னார். சூட்கேஸை எடுத்துகிட்டு உள்ளே போனார். உள்ளே போகும்போது பார்க்குற தன்னுடைய தகப்பனார் அங்கே ஒரு ஃபாதரோட பேசிகிட்டு இருக்கிறார். அந்த ஃபாதரை இவருக்கு தெரியும், தகப்பனாருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது இவருக்கு தெரியாது. ஃபாதர், எங்கள் அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பாவை எப்படி தெரியுமா? கவனிங்க அருமையானவர்களே, உங்கள் அப்பாவை எப்படி தெரியுமா? 35 வருடங்களுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, இங்கே இருந்து ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து கொண்டு போனார் 35 வருடங்களுக்கு முன்பாக. அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்வார், என் குழந்தை இப்படி சேட்டை பண்ணுறான், என் குழந்தை இப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், பையன் இப்படி படிக்கிறான், நல்லா வர்றான் ஃபாதர், அப்படி இப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பார். நினச்சிட்டேன், பிள்ளை மேலே உயிரையே வச்சிருக்கிறார் மனுஷன். அந்த பிள்ளைய அந்த பையனை பற்றி பேசாமலே அவரால் இருக்க முடியலை. நான் ஃபோன் பண்ணி கேட்க தேவையில்லை, அப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். 35 வருடங்களுக்கு முன்பாக அப்படின்னு தூக்கிட்டு போயிருந்தான். அந்த சூட்கேஸ் கை நழுவி விழுந்துட்டு. ஆகா, நாம தாய் தகப்பன் இல்லாத ஒரு மனிதன், இவர்தான் நம்மை எடுத்து வளர்த்திருக்கிறார். அவருடைய உழைப்பு, அவர் வாழ்ந்த வீடு ஒரு பங்களா, அவருடைய உழைப்பு, இவங்க வந்திருக்கிற கார் அவர் சம்பாத்தியம் பண்ணி வாங்கினது, அவருடைய உழைப்பு அந்த வீட்டை ஏசி பண்ணி இருக்குது, அவருடைய உழைப்பு நல்ல ஒரு வரன் உள்ள ஒரு மனைவியை அவர் மகனுக்கு கொண்டு வந்தது. தாய் தகப்பன் இல்லாத பையன், ஆனால் அவருக்கு இன்னைக்கு கிடைச்சதை பாருங்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அன்பு எங்கே இருக்குது இன்னைக்கு? எங்கே இருக்குது? இன்றைக்கி நிறைய முதியோர் இல்லங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. முதியோர் இல்லங்களில் இருக்கிற எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்? பெற்றோரை பிள்ளைகள் அன்பு செய்யலை. அதனால் பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்கணும்.
அது எப்படி அன்பு செய்யும்? நீங்க கணவன் மனைவி வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத, எரிச்சல் படுகிறத, ஆத்திரப்படுகிறத அது கவனித்தால் அதுவும் அப்படியே தான் வளரும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்குரியவர்களே, அன்பு செய்து வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும். அன்பு இல்லையேல், அதான் திருப்பி திருப்பி எழுதுறார் பாருங்க அந்த அதிகாரத்தில், அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை, அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. உங்களிடத்தில் அன்பு இருக்குதான்னு எப்படி பார்க்கறது? போங்க திவ்ய நற்கருணை முன்னாடி இருங்க, அல்லது உங்கள் வீட்டில் முட்டு போடுங்க, ஜெபம் பண்ண உட்காருங்க, இதை எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இதெல்லாம் உங்களிடத்தில் இருந்ததுன்னா உங்களிடத்தில் உண்மையான அன்பு இருக்குது, உங்களிடத்தில் ஆசீர்வாதமான அன்பு இருக்குது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா அன்பு உங்களிடத்தில் இல்லை என்று அர்த்தம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. 4வது வசனம் பாருங்க. அன்பு பொறுமை உள்ளது. பொறுமை இருக்கா? பொறுமை இருக்கா? எல்லா சமயத்திலும் இருக்கணும். நல்ல சூழ்நிலை இருக்கும், அப்ப பொறுமை இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை வரும், அப்ப இருக்கணும் அன்பு, பொறுமை. அடுத்தது நன்மையை செய்யும். அது என்ன செய்யும்? நன்மையை செய்யும். நல்லது மட்டும்தான் செய்யுமே ஒழிய யாருக்கும் தீமை ஒரு நாளும் செய்யாது. அதுதான் அன்பு. பொறுமைப்படாது, பொறாமைப்படாது, யார் மேலே பொறாமைப்படாது. சகோதர சகோதரிகளுக்குள்ள அப்பா இந்த வீட்டை அவனுக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு தராம அவனுக்கு கூடுதல் பணம் கொடுத்துட்டாரு, எனக்கு சும்மா சாடை சாப்பிட்டா லொட்டு லொஸ்க்கு தந்திருக்கிறாரு, அவனுக்கு நல்லதாக கொடுத்துட்டாரு. பொறாமைப்படாது, அன்பு பொறாமைப்படாது. என் மச்சான் பஞ்சாதி அப்படி இருக்கிறா, என் நாத்தனார் பஞ்சாதி இப்படி இருக்கிறா, என் நாத்தனார் இப்படி இருக்கிறா, நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். பொறாமைப்படாது, நன்மை தான் செய்யும். நற்புகழ்ச்சி கொள்ளாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, பீத்தாது. அது உண்மையான அன்பு இருந்தா பீத்திக்கிட்டு அலையாது. உண்மையான அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, தன்னையே புகழ்ந்துகிட்டு இருக்காது, அடுத்தவர்களை புகழும். அடுத்தவங்களை சின்ன நல்ல காரியம் செய்தா அவங்கள புகழும். இருமாப்பு அடையாது, இருமாப்பு அடையாது. இருமாப்பு அடைகிறீங்களா? அன்பு சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். உங்களையே நீங்க பெருமை அடிக்கிறீங்களா? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க. அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இருக்குதா இல்லையான்னு பாருங்க, உரசி பாருங்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அன்பு இழிவானதை செய்யாது, கேவலமான செயல்களை செய்யாது, கோல் மூட்டி விடாது, இங்கேயும் அங்கேயும் சீண்டி விடாது. அன்பு ஒருத்தரை பத்தி வீட்டுக்குள்ள புரணி பேசாது. மாமா மோசம், மாமி மோசம், அத்தை மோசம், தாத்தா பாட்டி மோசம், மதினி மோசம், நாத்தனார் மோசம், புருஷ மோசம். ஃபாதர் சொன்னாங்கல்ல, வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காய்ச்சலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மணிக்கணக்கா. அது மாதிரி சிலர் பேசுவாங்க. எப்படி? என் மாமியார் அப்படி, என் மதினி அப்படி, என் மருமக எப்படி, இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இயேசுவுக்கு புகழ். இப்படி பேசுறதுக்கெல்லாம் தூக்கம் வராது, மற்றதுக்கு தூக்கம் வந்துடும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தன்னலம் நாடாது. தன்னலம், சுயநலம். நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அடுத்தவங்க அதை பற்றி எனக்கு கவலையா? நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கிறதுக்கு யார் கெட்டு போனாலும் யார் நாசமாக போனாலும் பரவாயில்லை. இன்னைக்கு அப்படி தான் உலகம் இருக்குது, அப்படி தான் இருக்குது. என்னைக்கு இறை வார்த்தையின்படி வாழ போகிறோம் பிரியமானவர்களே? யாக்கோபு எழுதுகிறார், இறை வார்த்தை கேட்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள், அதன்படி வாழ்கிறவர்களாக இருங்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. சிலருக்கு புருஷன் சாயங்காலம் 6 மணிக்கு வர்றான்னு வந்துட்டான்ப்பா, வந்து தொலைஞ்சிட்டான். காலையிலேருந்து இவ்வளோ நேரமாக நிம்மதியாக இருந்தேன், வந்து புழுன்ட்டு கிடப்பான். அவர் ஒன்றும் புழுன்னு கிடக்க மாட்டார்.
இவளுக்கு புருஷன்னாலே எரிச்சல். இவன் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்டால் போதும், அவளுக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஆக வீட்டுக்குள்ளே இப்படி போர் நடக்குது. வீட்டுக்குள்ள உக்ரைன்லையும் அங்கே இது பாலஸ்தீன்லையும் இஸ்ரேலையும் மட்டும் போர்னு நடக்காதுங்க, இங்கே நடக்குது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. போர் எங்க இருக்குது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தப்புறார் இடத்துல ஒரு பையன் போய் கேட்டானா, அப்போ அந்த போர் போர் போர்ன்னு சொல்கிறாங்களா, அதில் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி நடக்கும்பா? போர்னா என்னன்னா, ரெண்டு நாட்டுக்கு இடையில ஆயுத போர் நடந்தது அப்படின்னா அது போர். வீட்டுக்குள்ளே நடந்ததுன்னா சண்டை சச்சரவு, தெருவுக்கு தெருவு நடந்ததுன்னா தெருவுக்கு தெருவு சண்டை சச்சரவு, ஜாதி இதுகள் நடந்ததுன்னா கலவரம். அப்போ நாட்டுக்கு நாடு நடந்ததுன்னா என்னது? போர். அங்கே என்ன ஆகும்? ஏவுகணை பறக்கும், இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வரும், அணுகுண்டு போடுவாங்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மக்கள் ஆயிரமா சாவாங்க. இயேசுவுக்கு புகழ். அப்போ இவர் சொன்னார், ஏப்பா இதுதான் போர். இல்லைப்பா, அது எப்படி ஆரம்பிக்கும் அதை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இப்போ வச்சுக்கிடுவோமே, அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில சண்டை அப்படின்னார். கிச்சனில் இருந்து ஒரு குரல் வந்தது, ஏங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் வேணும், அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை வருமாங்க, அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது, அது நடக்காது. இன்றைக்கி நிலவரப்படி அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை வராது. அப்போ இந்த கதவை சொன்னவர் ஒரு இங்கிலாந்துக்காரர் இங்கிலாந்தில் இருந்து வந்து ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி போனார். பல வருஷங்களுக்கு முன்பாக இந்திய அருங்கொடை மாநாடு சென்னையில் லோயலா காலேஜில் நடக்கும்போது அவர் சொல்கிறார். அப்போ அவர் கேட்டாராம், மறுபடியும் சொன்ன இல்லை ஒரு கதைக்கு தானம்மா, அவனுக்கு விளக்கி சொல்லல அப்படின்னு. மகனே, இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் போகிறேன்னு வச்சுக்கணும், நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி, அவனுக்கு தவறான கருத்தை சொல்லாதீங்க அப்படின்னு மறுபடியும் சொன்னார். டம்ளர்கள் உருள ஆரம்பிச்சுது கிச்சனில், சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் பாட்டுக்கு. முண்டம் முண்டம் முண்டம், நான் எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த பிள்ளைய சின்ன வயசுல தவறாக வழி நடத்துறது. பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் விழுந்தது, பிறகு அண்டா குண்டாமெல்லாம் விழுந்தது. பையன் சொன்னா, அப்பா போர் எப்படி ஆரம்பிக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, போதும்பா அப்படின்னுட்டான். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. எங்க இருக்கு நம்ம வீடு சரியில்லைன்னா எப்படி வரும்? அன்பு இல்லையேல் ஒன்றும் இல்லை, அன்பு இல்லையேல் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள அன்பு இல்லை. ஏன் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன், மனைவிகிட்ட அன்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் இப்படி தான் இருக்கிறேன். என் மனைவி என்ன நினைக்கிறாங்க? பிள்ளைங்கள்ட்ட அன்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. பிள்ளைய நினைக்கிறது அப்பா அம்மாட்ட அன்பு இல்லை. மருமக என்ன நினைக்கிறா? மாமி இடத்துல அன்பு இல்லை. மாமி என்ன நினைக்கிறா? மருமகள் இடத்துல அன்பு இல்லை. மதினி சம்பந்தி நாத்தனார் இவர்களுக்குள்ள நினைக்கிறாங்க, அவ மோசம் இவ மோசம், இவ மோசம் அவ மோசம், நான் பரிசுத்தவான். அன்பு இல்லை. அதனால் ஒருத்தர் குறத்தீத்து சொல்லுகிறதே வேலையா போச்சு. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆக அன்புக்குரியவர்களே, அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. அந்த பையன் கடைசியாக சொன்னான், அங்கே வந்த கொந்தளிப்பை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு கட்டாமட்டான்னு கிச்சனில் உருண்டுது. அப்பா போதும்பா, எனக்கு தெரிஞ்சு போச்சு போர் எப்படி ஆரம்பிக்குது. போர் எங்கே ஆரம்பிக்குது? வீட்டில் ஆரம்பிக்குது. இயேசுவுக்கு புகழ். நல்லா இதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே போர் நடந்துக்கிட்டு இருக்கா? எத்தனை வருஷமா? உங்கள் கணவனை நீங்கள் மதிக்கிறீங்களா? மனைவியை அன்பு செய்கிறீங்களா? பெற்றோர் அன்பு செய்கிறீங்களா? மதிக்கிறீங்களா? மாமியை மதிக்கிறீங்களா? அன்பு செய்கிறீங்களா? குற்றம் யாரிடத்துல இல்லை, ஒருத்தர் இடத்துல குற்றம் இல்லாதவங்க இல்லை, எல்லாரிடத்துலையும் குற்றம் உண்டு. நல்ல போதகரே, நான் மீட்படைய என்ன செய்வேன்னு சொன்னதுக்கு ஆண்டவர் உடனே சொன்னார். என்ன சொன்னார்? என்னை நல்லவன்னு சொல்றியப்பா, கடவுளை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் அல்ல. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நான் இவங்களை சொல்கிறேன், அவங்கள சொல்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தப்பு, எல்லாம் மோசம். அப்போ நான் இப்படி அவங்கள மோசம்னு சொல்லும்போதே இந்த 3 விரல் சொல்லுகிறது, ஏய்
நீதாண்டா மோசம், மோசத்தில் மோசம், நாசத்தில் நாசம், நீதான்னு 3 நேரம் இது சொல்லுது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஆக இயேசு விரும்புகிற மாதிரி நானும் நீங்களும் பேசணும், வாழணும், நடந்து கொள்ளணும். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. 5 பாருங்க. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது அகமகிழும். அது தீமையில சந்தோஷப்படாது. அடுத்த வீட்டு பத்திட்டு எரியுதுன்னா சிலருக்கு இங்க கொண்டாட்டமாக தான் இருக்கும். அப்படி மகிழக்கூடாது. இயேசு புகழ், இயேசுவுக்கே புகழ். அன்பு தியாகம் செய்யும், தன்னை தியாகம் செய்யும். இயேசு உங்களுக்காக எனக்காக என்ன செய்தாரு? தன்னை தியாகம் செய்தார். இயேசு உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? தன்னை தியாகம் செய்தார். இன்னைக்கு அந்த இயேசுவுக்காக எதையாவது தியாகம் செய்ய நாம் தயாராக இருக்குமோ? நான் வேளாங்கண்ணிக்கு போய் முட்டையெல்லாம் போடுவேனே ஒன்று, அதனால 5 காசு பிரயோஜனம் கிடையாது. வேளாங்கண்ணிக்கு நடந்து புளியம்பட்டிக்கு நடந்து போவேனே 5 காசு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் அந்தோனியார் அப்படி சொன்னாரா? பைபிளில் இந்த மாதிரி சொல்லியிருக்குதா? அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. பிரியமானவர்களே, ஒருவருக்காக ஒருவர் அன்பு செய்து தியாகம் செய்து வாழுங்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஒரு சின்ன சிறுவன் 5ஆம் வகுப்பு படிக்கிறவன் ஒரு 1 ரூபா காயின் எடுத்துக்கிட்டு போனானா ஒரு கடைக்கு போய், ஐயா, ஒரு கடைக்கு போய் ₹1 காமிச்சு, இங்கே கவனிங்க ஐயா, உங்கள் கடையில் கடவுள் இருந்தால் ₹1 எனக்கு தாங்கய்யா அப்படின்னு கேட்டானா. சின்ன பையன். கடைக்காரி வேணா நம்மளை கிண்டல் பண்ணுறான் போல பிடிச்சி தள்ளி விட்டுட்டார். அடுத்த கடைக்கு போனான். ஐயா, உங்கள் கடையில் கடவுள் இருந்தால் ₹1 தாங்கய்யா. அவரும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டார். 3வது ஒரு கடைக்கு போனான். அவர் இது 2ஐயும் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். பிடிச்சி தள்ளுனதில் நடு ரோட்டில் போய் பொத்துன்னு விழுந்தான். இயேசுவுக்கு புகழ். அங்கே அதான் கேட்டான், ₹1 கடவுள் இருக்கார் ஐயா, தாங்கய்யா, இந்த ₹1 வச்சுக்கிட்டு. அப்போ அங்கே ரோட்டில் விழுந்தா 3வது ஒரு பெரிய பவுசு கார், சொகுசு கார், பெரிய ஆடம்பரமான கார் வந்து நினைச்சுது. அதுக்கு முன்னாடி விழுந்தான். உடனடியாக பிரேக் போட்டாங்க. அந்த பையனுக்கு அடி எதுவும் இல்லை. உள்ளே இருந்து ஒருவர் எழும்பி வந்தார். பையனை பிடிச்சி தூக்குனார். என்னப்பா அப்படின்னு. ஐயா, எனக்கு ₹1 உங்கள்கிட்ட கடவுள் இருந்தால் தாங்கய்யா அப்படின்னார். என்ன தம்பி, என்ன விவரம் சொல்லு அப்படின்னு கேட்டார். இந்த கடைக்காரங்கிட்டெல்லாம் கேட்டேன், என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்கய்யா. உங்ககிட்ட கடவுள் இருந்தால் ₹1 தாங்கய்யா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். என்ன விவரம்னு கேட்டார். ஐயா, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம். எங்கள் அம்மாவுக்கு நான் தான் எல்லாம். இன்னைக்கு வரல அவங்க தான் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, என்னோட துணிமெல்லாம் துவைக்கிறாங்க. 10 வீட்டில் பண்ட பாத்திரம் 10 தேய்ச்சி அவங்க தான் என்னை படிக்க வைக்கிறாங்க, என்னை காப்பாற்றுறாங்க. இப்போ அவங்களுக்கு சுகமில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனையா. ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க, உங்கள் அம்மாவை கடவுள் தான் காப்பாற்றணும். என்னது? உங்கள் அம்மாவை கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்கய்யா. என்கிட்ட இந்த ஒரே ₹1 தான் இருக்குதுய்யா. எங்கள் அம்மா எப்படியாவது காப்பாற்றணுயா. எனக்கு எங்கள் அம்மா வேணுயா, எனக்கு எங்கள் அம்மா வேணுயா, எனக்கு எங்கள் அம்மா வேணுயா, எனக்கு எங்கள் அம்மா வேணுயா. அவர் ஒரு பேப்பர் எடுத்தார். பேப்பரில் கொஞ்சம் எழுதலார், லேசாக எழுதி ஒரு கவரில் வச்சு அதில் அட்ரஸ்லாம் எழுதினார். தம்பி, உங்கள் அம்மாவை சேர்த்துருக்கிற ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அதில் பேர் எழுதியிருந்தது. இந்த பேர் உள்ள டாக்டர் யாருன்னு கேளு. இதை பார்த்து கரெக்டாக அந்த டாக்டர் பார்ப்பார், நடக்க வேண்டிய நடக்கும் அப்படின்னு. இவன் கடிதத்தை எடுத்துகிட்டு வேகமாக ஆஸ்பத்திரிக்கு போனான். அங்கே போய் அந்த டாக்டர் பேரை சொல்லி, இந்த டாக்டர் எங்கே, இந்த டாக்டர் எங்கே, இந்த டாக்டர் எங்கேன்னு கேட்டான். நர்ஸ் மாதிரிலாம் வாங்கி பார்த்தாங்க. எல்லோரும் வாங்கி, இது இன்னாருக்கு வந்திருக்குது, இன்னார் எழுதியிருக்கிறாரு, இன்னார் கடிதம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்து அவர் பிரித்து பார்த்துட்டு அசந்துட்டார். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர், சேர்மன் கடிதம் எழுதியிருக்கிறார்.
உடனடியாக சகலவிதமான உயர்ந்த நிலை மருத்துவத்தையும் இவனுடைய தாயாருக்கு செய்யுங்க அப்படின்னு கட்டளையிட்டு இருந்தார். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. வேக வேகமா என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் உண்டோ அத்தனை பேரும் சூழ்ந்தாங்க. மிக உயர்தரமான என்னென்ன கண்காணிப்பு எல்லாம் உண்டோ எல்லாம் அந்த அம்மாவுக்கு நடந்தது. 4 நாள் உயிர் பிழைத்து வீட்டுக்கு சென்றார்கள். உங்ககிட்ட ஏசி இருந்தால் ₹1 கொடுப்பீங்களா? உங்ககிட்ட ஏசி இருக்காரா? ₹1 கொடுப்பீங்களா? அவனுடைய தியாக உள்ளத்தை பார்த்துட்டிங்களா? அவன்கிட்ட இருந்த சொத்து சுகம் செல்வம் எல்லாம் தன்னுடைய சொத்து சுகம் செல்வமான அம்மாவுக்காக வேண்டி எடுத்துகிட்டு அலையிறான். இதை வச்சுக்கிட்டு கடவுள் தருவீங்களா? கடவுள் இருக்காரா? தருவீங்களா? அப்படின்னு. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கதைகள் கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறோம்? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஆக அன்புக்குரியவர்களே, அன்பு இல்லையா நான் ஒன்றும் இல்லை. நான் பெரிய ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், அன்பு இல்லையல் ஒன்றும் இல்லை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. அதனால் அன்பு செய்து வாழுங்க பிரியமானவர்களே. அன்பு செய்து வாழுவோம், மன்னிப்போம். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க உங்கள் வீட்டில் போய் பைபிள் எடுத்து. அனைவரும் கொலையாளிகள். இயேசுவுக்கு புகழ். இந்த நிலையில் நாம் நிறைய ஜெபம் படிக்கிறோம், மோட்சத்துக்கு கேட்டு வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறோம். அன்பு இல்லையேன்னு ஒன்றும் இல்லை. அன்பு செய்து வாழுங்க பிரியமானவர்களே. வீட்டில் ஒரே ஒரு ஆளிடத்தில் அன்பு இல்லைன்னா அந்த அன்பில்லாத நிலைமை என்ன பண்ணுது? குடும்பத்தையே போட்டு குழப்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு இருந்தால் எதையும் தாங்கிக் கொள்ளும். அன்பு பொறுமையாக இருக்கும், அன்பு நிதானமாக இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே சொல்றப்படுற மாதிரி அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். என் அன்புக்குரியவர்களை, இறை வார்த்தையின்படி வாழ்வதென்றால் நிறைய சிரமங்கள் உண்டு. இறை வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்றால், இறை வார்த்தையின்படி வாழணுமா? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஏன் தெரியுமா? கவனிக்க பிரியமானவர்களே, குழந்தை இடத்துல கள்ளம் கபடு இல்லை, குழந்தைகளிடத்திலே சூதுவாது இல்லை, குழந்தைகளிடத்திலே பகை வர்மம் வைராக்கியம் கிடையாது, குழந்தைகளிடத்திலே பழிக்கு பழி வாங்குற குணம் கிடையாது. பழிக்கு பழி வாங்குற குணம் வந்துட்டுனா அது குழந்தை ஸ்டேஜை தாண்டிட்டுன்னு அர்த்தம். குழந்தை பகை வர்மம் வைராக்கியம் இருக்காது. ஒரு சமயத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே ஒரு ஜெபக்கூடாரம் இருக்கு. அப்போ அந்த ஜெபக்கூடாரத்துக்கு போகிறேன். போயிட்டு இடையில பக்கத்தில் தான் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், பக்கத்தில் வீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வருவோன்ட்டு வந்தேன். வரும்போது பார்க்குறேன், ஒரு சின்ன பையன், ரொம்ப பணம் 2ஆம் கிளாஸ் அந்த மாதிரி படிப்பான். இவன் என்ன பண்ணுறான்? தன்னை விட இளைய 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரு கல்லை எடுத்துன்னு மண்டையில் குத்திட்டான், ரத்தம் வருது. இப்போ அந்த பையன் என்னை கண்டவனே, தாத்தா இவனை பாருங்க தாத்தா அப்படிங்கிறான். அந்த பையனை கல்லை எடுத்து அடித்தவன் பயந்து போய் நிற்கிறான். நான் சொன்னேன், உங்கள் தாத்தாட்ட போய் சொல்லு அப்படி. ஏன்னா 2 பேருக்கும் இவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பையங்க, அதனால் தாத்தா ஒரு ஆள் அவங்கள்ட்ட போய் சொல்லு அப்படின்னு. தண்ணி குடிச்சிட்டு வர்றேன், கவனிக்கிறீங்களா? தண்ணி குடிச்சிட்டு வர்றேன், 2 பையலும் பேசி சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா பிரியமானவர்கள்? அங்கே கள்ளம் இல்லை, கபடு இல்லை, சூதுவாது இல்லை. எனவே பகை வர்மம் வைராக்கியம் குரோத மனப்பான்மை பழிக்கு பழி அந்த துர்க்குணங்கள் அங்கே இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆமேன், 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 ஆமேன். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமா?
நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், ஜெபிப்பதற்கு முன் உங்களுக்கு யார் மேலாவது அன்பு ஏதாவது இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஜெபிப்பதற்கு முன் உங்களுக்கு யார் மேலாவது அன்பு ஏதாவது இருந்தால் மன்னித்து விடுங்கள், உங்கள் பரம தந்தை உங்களையும் மன்னிப்பார். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி, நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மத்திய எழுதின நற்செய்தி 5வது அதிகாரத்தில் வரும்போது இயேசு அங்கே சொல்லுகிறார், மன்னிக்கணும், மன்னிக்கணும், அன்பு செய்யணும், சமாதானமாய் வாழணும், இதெல்லாம் இல்லாமல் காணிக்க வேண்டாங்கிறார். நீங்கள் பீடத்தின் மேல் காணிக்கை செலுத்த வரும்போது உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு யார் மேலாவது உங்கள் மேல் மனத்தாங்கள் இருப்பதாக மத்திய 5, 22, 23, 20 படிக்கும்போது இந்த வசனம் வருது. அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களோடு சமாதானம் செய்து விடுங்கள், பிறகு வந்து காணிக்கையை போடுங்கள். ஆமேன், 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 ஆமேன். ஆகிய நண்புக்குரியவர்களே, நல்லா அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். உங்களை என்னையும் மன்னிக்க சொல்லி தருகிறார். அவர் மன்னித்தார். அவர் வெறும் வார்த்தையால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கல. ஆனால் அவர் மன்னித்ததுனால, அன்பை போதித்தனால அவர் கிடைச்சது என்னது? அவமானம். அவர் மேல் பொறாமைப்பட்டாங்க, சித்திரவதை பண்ணாங்க, அவரை பிடிக்கல. தன்னை பகைத்தவர்களெல்லாம் அவர் மன்னித்தார். எங்க மன்னித்தார்? சிலுவை வரையிலையும் மன்னித்தார், மரணம் வரையிலையும் மன்னித்தார். தந்தையே இவர்களை மன்னியும், தந்தையே இவர்களை மன்னியும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க. யாரை மன்னியும்? அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க. 11 பேரில் ஒருத்தர் தான் அங்கே நிற்கிறார் கல்வாரியில். யார் நிற்கிறாரு? அன்பின் அப்போஸ்தலர். எல்லாரும் ஓடிட்டாங்க. அவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் கூட இருந்து இத்தனை வருஷமாக இருந்து நான் பண்ண எல்லா நான் பண்ண போதனைகளை கேட்டாங்க, பண்ணின அற்புதங்களை பார்த்தாங்க, இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்ததை பார்த்தாங்க. ஆனால் யாரும் வரல, யோவானை தவிர. அவங்கள மன்னிங்க. நான் சொல்லி இருந்தோம், 3 முறை மறுதளிச்சார் பேதுரு, அவரை மன்னிங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் மன்னிச்சார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லி இருந்தும் பேதுரு என்ன பண்ணாரு? 3 முறை மன்னித்தார். 3வது முறை சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். ஆணையிடுதல்னா என்னன்னு பாருங்க, சபிக்கிறதுனா என்னன்னு பாருங்க. இயேசுவை சபித்தவர் என்று வேதத்தில் அவரை ஒரு ஆளை பற்றி தான் அநேகமாக பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறார்? இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன் என்கிறார். இயேசுனுடைய மன்னிக்கிற அன்பு பார்த்தீங்களா? இயேசுனுடைய மன்னிக்கிற அன்பு பார்த்தீங்களா? இப்படி தான் நானும் நீங்களும் மன்னிக்கணும். ஆனால் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது, செயலில் வரணும். ஒரு ஆளை உண்மையாக மன்னிச்சிட்டீங்க என்பது எங்கே நிறைவேறுகிறது, எங்கே நிறைவுறுகிறது, எங்கே உண்மையாகிறது என்றால் அவர்களை அன்பு செய்கிறீர்களா, அங்கே தான் அது நிறைவாகிறது. ஆமேன், 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 ஆமேன். ஏ கீழே இறங்கி வாப்பா, நாங்கள் நம்புவோம், நீ பெரியவனை கடவுளுடைய மகன் சொன்னியே, அவருக்கு விருப்பமானால் கீழே இறங்கி வா. இவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இரவு முழுது என்னை சித்திரவதை பண்ணினாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரை. முகத்தில் காரிட்டு துப்புனாங்களா? துப்புனாங்களா? அப்படி இருக்கா பைபிளில்? இருக்கு. முகத்தில் காரிட்டு துப்புனாங்க, அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. நம்ம மன்னிப்போமா? நம்ம மன்னிப்போமா? இயேசுடைய உடல் நார் நாராய் கிழிஞ்சு போயிருந்தது. அப்படி ஒரு அடி, சாட்டை. என்ன சாட்டை? அவ்வளவு முள்களாலான ஆணி இருந்தது. அடிச்சுட்டு இப்படி இழுத்தனா ஏசு கரகரன்னு பம்பர மாதிரி சுற்றுவார். உழுத நிலம் போல் இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், எசேயாவின் புத்தகத்தில். அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை கை கழுவுனா ஒருத்தன்
இவருடைய இது மேல் எனக்கு எந்த பங்கும் இல்லையனோ. யாரு? பிலாத்து. அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. பிலாத்து என்னை விடுதலை செய்ய முற்பட்ட போதும் இந்த ஜனங்கள் என்னை அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னாங்க. அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. அவங்கள மன்னிங்கப்பா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறார். இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டுகிறான் என்று சொன்னாங்க. அவங்கள மன்னிங்க. இயேசு ஆண்டவரே அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. தாகமாக இருக்குன்னு சொன்னதுக்கு கசந்த காடியை எனக்கு குடிக்க தந்தாங்க ஆண்டவரே. அப்பா, கசந்த காடியை குடிக்க தந்தாங்கப்பா. அவங்கள மன்னிங்க. உங்களுக்கு நன்மை செய்வதற்காக நீங்க செய்த நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு தீமை செய்தார்களா? அவங்கள மன்னிங்க. அதுதான் இயேசு சொல்லுகிற மன்னிப்பு. அதுதான் இயேசு சொல்லுகிற மன்னிக்கும் அன்பு. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்தார்கள். கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேயின் சட்டம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நானும் தீர்ப்பிட மாட்டேன். மகளே, இனிமேல் பாவம் செய்யாதே. தீர்ப்பிட்டாரா? இல்லை. ஆனால் அவருக்கே மரண தீர்ப்பு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய செயலில், வாழ்க்கையில் அன்பை காண்பித்தார். அன்பை வெறுமனை போதிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கல, அன்பை வாழ்ந்தார். எதை போதித்தாரோ அதை சாதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு பாருங்க. ₹1 வச்சுக்கிட்டு, ஐயா உங்கள்கிட்ட கடவுள் இருந்தா எனக்கு ₹1 கடவுளை தாங்க ஐயா. தகப்பனார் அன்பு செய்தார். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது எங்கூட கொஞ்ச நேரம் இருந்து பேசுங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாளாவது எங்கூட இருந்து பேசுங்கப்பா. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. நத்திங். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. அன்பு மன்னிக்கும், அன்பு பொறுத்து கொள்ளும், அன்பு சகித்து கொள்ளும், அன்பு சமாதானமாய் வாழ மட்டும் விரும்பும். சண்டை போட விரும்பவே விரும்பாது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க, இயேசுவின் மேலே யாருக்கெல்லாம் அன்பு இருக்குது கை தூக்குங்க. இப்போ இந்த இயேசு மேலே யாருக்கெல்லாம் அன்பு இருக்குது? நல்லா இப்படி தூக்குங்க. இப்படி வச்சுருந்தோன்னா அரைக்கை தான், அரைகுறை மனசு. நல்லா தூக்கு, கைக்குள்ள போடுவோம். இயேசு மேலே அன்பு இருக்குதானே? இருக்கு. இயேசு மேலே அன்பு இருக்குதானே? இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. இறை வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்க. யோவான் எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 20வது வார்த்தை. கடவுளை அன்பு செய்கிறவங்களாம் கை தூக்குங்க. கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. நீங்கள் கடவுளை அன்பு செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. இறை வார்த்தை உங்களுக்கு எனக்கும் என்ன சொல்கிறது? வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வார்த்தை. கடவுள் வாசிங்க. கடவுளிடம் அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பித்தலாட்டம் பண்றாங்க. பொய்காரங்க, அண்ட புழுகு பண்றவங்க. அப்போ கடவுளிடம் அன்பு என்பது எங்க இருக்கிறது? தன்னை சுற்றி இருக்கிறவர்களை செய்கிற அன்பு, அன்பு செய்வதில் தான் இருக்கிறது.
தம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தம் சொந்த சகோதரர்களை அன்பு செய்யாதோர் பொய்காரர்கள். தம் கண் முன்னே சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தோர் கண்ணுக்கு புறப்படாத கடவுள் அன்பு செலுத்த முடியாது. ஆமாம், இங்கே இருக்கிற நான் என் வீட்டில் இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிற, என்னை வீட்டில் இருக்கிறவங்களை அன்பு செய்யாமல், என் வீட்டில் இருக்கிற மாமா மாமியை, அப்பா அம்மாவை, சகோதர சகோதரிகளை, மதினி சம்பந்தி நாத்தனாரை, என் பிள்ளைகளை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க. ஆக கடவுளை அன்பு செய்யாம என்ன ஜெபம் படிக்கிறோம்? அதனால தான் மகாத்மா காந்தி சொன்னார், நான் இயேசுவை மதிக்கிறேன், அன்பு செய்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன். ஏன்? இயேசு அன்பு செய்ய சொன்னார். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அன்பு செய்து வாழ்கிறார்களா? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க. நல்லா ஜெபம் படிப்போம், நல்லா படிப்போம், தான தர்மம்லாம் செய்வோம், கோயிலுக்கெல்லாம் போவோம். ஆனால் ஒரு முள்ளு குத்துனா போச்சு. என்ன ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறாரு? கண் இல்லையா அவருக்கு? ஒரு முள்ளு குத்துனா போச்சு. ஒரு துன்பம் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன தலைவலி வந்துடக்கூடாது, ஒரு சின்ன வயிற்று வலி வந்துடக்கூடாது, ஒரு சொட்டு கண்ணீருக்கு உண்டான சூழ்நிலை வரக்கூடாது. வந்தவுடனே கடவுள் என்ன கடவுள்? இயேசுவுக்கு புகழ். இப்படிப்பட்ட அன்பு தானே நம்ம ஆண்டவர் மேலே அன்பு வைத்து இருக்கிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஆக அன்புக்குரியவர்களே, நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தம் சொந்த சகோதர சகோதரிகளை வெறுப்பர் அனைவரும் பொய்யர். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க. ஆக அன்புக்குரியவர்களை நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு செய்து வாழ்வோம், அன்பு செய்து வாழ்வோம், மன்னித்து வாழ்வோம், பொறுத்து சைத்து வாழ்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க. நீங்க அன்பு செய்து ஒன்றும் குறைந்து போக மாட்டீங்க. நீங்க அன்பு செய்து குறைந்து போகுவதாக இருந்தால் இவர் உங்களை உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்துவார். நீங்க தாழ்ந்து போக இவர் விட மாட்டார். ஆமேன், ஆமேன். ஏன்னா நீங்க அன்பு செய்து வாழ்வீர்கள் என்றால் இவருடைய கொள்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டுகிறீர்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி. இவ்வளவு நேரம் நம்ம இறை வார்த்தை இறை வார்த்தை இறை வார்த்தை இறை வார்த்தையின்படி என்ன சிந்திச்சோம்? கடவுள் அன்பாக இருக்கிறார். யோவான் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகிறார், அன்பே கடவுள். அன்பு செய்யாதோர் கடவுளை அன்பு செய்யவில்லை. தம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதோர் கண்ணால் காண்கிற தம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கண்ணால் காண்கிற கடவுளை அன்பு செய்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். இயேசுவுக்கு புகழ். அப்போ இன்றையிலிருந்து நானும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் என்றால் எல்லாரையும் இந்த உலகத்தில் அன்பு செய்யணும். நம்மை அவமானப்படுத்தியவர்களை மன்னித்து அன்பு செய்யணும். நல்ல நிலையிலிருந்து கீழே விழத்தாட்டியவர்களை மன்னித்து அன்பு செய்யணும். அங்கே இயேசு இருக்கிறார். அந்த அன்பில் இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு செய்து வாழணும். அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை. 1000 பணம் காசு இருக்கலாம், பேங்கில் டெபாசிட் இருக்கலாம் லட்சமா, ஆனால் வீட்டில் அன்பு மட்டும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே நன்றி. அன்பு செய்யணும். இன்னைக்கு அன்பு இல்லாதனால தான் பாருங்கள் தீவிரவாதங்கள் வளர்ந்துக்கிட்டு போகுது. என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அன்பு செய்ய முடியலை. என்னுடைய பிழைப்புக்காக வேண்டி பிரிக்கிறேன். ஜாதியை சொல்கிறேன், மதத்தை சொல்கிறேன், இனத்தை சொல்கிறேன். இயேசுவுக்கு புகழ்,
இயேசுவுக்கு நன்றி. ஆக அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு இந்திய தேசிய விடுமுறை நாள், அப்படி தானே? எல்லாம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், குடியரசு எல்லாம் ஆயிடுச்சு, நாமே ஆளுகிறோம். ஆனால் அன்பு செய்கிறோமா? மணிப்பூரில் பாருங்கள், இன்னைக்கு வரல கலவரம், நிறைய அழிவு காரியங்கள். அங்கே மட்டும் இல்லை, என்னவெல்லாமல் நடக்குது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேசத்திற்காக இந்த நேரத்தில் இருந்து இனிமேல் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை வன்முறையாளர்களிடமிருந்து, தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்றுங்க. வருகிற அந்த தேர்தல் வழியாக ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க. தீவிரவாதிகளிடத்திலிருந்து காப்பாற்றுங்க, மத வெறியர்களிடத்திலிருந்து காப்பாற்றுங்க, பிரிவினைவாதிகளிடத்திலிருந்து எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு ஜெபிக்கன். பிரியமானவர்களே, இயேசுவுக்கு புகழ். எங்கள் நாட்டு மக்கள் ஆண்டவரே தீவிரவாதிகளை அல்ல, வெறி பிடித்தவர்களை அல்ல, நல்லவர்களுக்கு ஓட்டு போடும்படி, நல்லவர் கையில் இந்த நாடு கொடுக்கப்படும்படி சிந்தித்து ஓட்டு போட எங்கள் நாட்டு மக்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சிந்தனையை, ஞானத்தை தாங்க அப்படின்னு ஜெபிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி அப்படியே முழங்காலில் இருப்போமா? கண்களை மூடி அப்படியே முழங்காலில் அன்பு செய்யணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களை அன்பு செய்யணும். நம்முடைய நாட்டு மக்களை அன்பு செய்யணும். அன்பு என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நிற்காது. எங்கள் நாட்டில் எல்லாரையும் அன்பு செய்யணும். தமிழ்நாட்டுக்காரங்க சுற்றி இருக்கிறவங்களை அன்பு செய்யணும். நான் எங்கள் வீட்டுக்குள்ளே அன்பு செய்யணும். ஆண்டவரே, உலகத்தில் சமாதானம் வரணும். எங்கள் இந்தியாவில் நல்ல அன்பு நிலை ஏற்படணும், நல்ல சுமூக நிலை ஏற்படணும். அரசியல்வாதிகள் ஆண்டவரே தங்களுடைய ஆதாயத்திற்காக எங்களை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு எங்களுக்காக, நாட்டு மக்களின் நலனுக்காக அவர்கள் வாழணும். அதற்காகவே அவர்கள் கொள்கைகளை வகுக்கணும் அப்படின்னு செபிங்க. ஆண்டவரே, எங்கள் நாட்டு மக்கள், எங்கள் மக்கள் நல்ல ஒரு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாருன்னு செபிக்கணும். மக்களே, மிக முக்கியம் வருகிற தேர்தல் மிக முக்கியம். பிரியமானவர்களே, மிக முக்கியம் வருகிற தேர்தல். அப்படியே ஒரு நிமிஷம் மனதுக்குள்ளே ஜெபிங்க. கண்களை மூடி உங்கள் மனதுக்குள்ளே ஜெபிங்க. நாட்டின் நலனுக்காக ஜெபிங்க, வீட்டின் நலனுக்காக ஜெபிங்க, உலக நலனுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் நாட்டை ஆசீர்வதிங்க. ஜெபிங்க. தீவிரவாதிகளிடமிருந்து எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க. பிரிவினை வாதம் பிடித்தவர்களிடத்தில் எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, மதவாதிகள், மத வெறி பிடித்தவர்களிடத்திலிருந்து எங்கள் நாட்டை, எங்கள் மக்களை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, கலவரங்களில் இருந்து காப்பாற்றுங்க, கொடுமையிலிருந்து காப்பாற்றுங்க, மத இனவர கலவர கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, நாங்கள் நல்ல நிம்மதியாய் சுபிட்சமாய் வாழணும். ஆசீர்வதிங்க. எங்கள் நாட்டின் ஜனாதிபதி ஆசீர்வதிங்க. பிரதமர், எல்லா மந்திரிகளும் ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மந்திரிமார் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா மாநிலங்களையும், மாநில முதலமைச்சர்களையும், எங்கள் தமிழக முதலமைச்சரையும், தமிழக மந்திரிகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா அரசியல்வாதிகளும் மக்களின் நலனுக்காக மட்டுமே அவர்கள் வாழும்படிக்கு, உழைக்கும்படிக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் நாட்டு மக்களுக்கு சரியாக நல்லவர்களுக்கு ஓட்டு போட கிருபை செய்யுங்க. அரசு அதிகாரிகளுக்கு நல்ல உள்ளத்தை கொடுங்க. அரசு அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுங்க. அரசு அதிகாரிகளுக்கு அன்பு உள்ளத்தை கொடுங்க. அரசு அதிகாரிகள் எந்த பாகுபாடும் பாராமல் நடுநிலையோடு செயல்பட நல்ல உள்ளத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகிற தேர்தலின் வழியாக உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, வருகிற தேர்தல் வழியாக உம்முடைய மக்கள் நலமே வாழ வழி செய்யும். இந்த மக்கள் நல்லதை தெரிந்து கொள்ள கிருபை செய்யும். இதற்கு விரோதமாக எங்கள் நாட்டு மக்களை எங்கள் குழப்புகிறவர்கள் அவர்கள் திருந்துவார்களாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வதியும்.
அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.